என்ன இளவுக்கு இந்த மானங்கட்ட மீட்டிங்? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சரி சொல்லி தோலை. சொல்கிறேன் பார்க்கீங்களா? கொஞ்சம் கிட்ட வாங்க. நண்பன் ஒருத்தர் கிழிஞ்சு போய் உட்காந்துருக்கானே, அது ஏன்னு ஒரு வார்த்தை கேட்குறீங்களாடா? இந்த கருமத்தை தான்டா அப்பலேருந்து கேட்டுருக்கேன், சொல்லி தோடா. என் ஆளை உசார் பண்ண போனா மச்சான். யாரு? அந்த பஜாரி மாவு சிங்காரியா? அப்போ என்னாச்சு தெரியுமா? ஏன் அவள் யாரு கூடயாவது ஓடி போயிட்டாளா? சே அவளெல்லாம் எவனா கூட்டிகிட்டு ஓடுவானடா. ஏய் இன்னொன்று மூடிட்டு நடந்த மட்டும் சொல்லு. ஓகே சொல்கிறேன். ஹாய் சிங்காரி. யாரா நீ? ஐ எம் ஞானம். ஓகே வச்சுக்கோ, அதுக்கு நான் என்ன பண்றது? சும்மா லவ் பண்ணுங்க போதும். செருப்பு பிஞ்சிரும். ஹேய் சிங்காரி, நீ சப்ப ஃபிகரா இருந்தாலும் நான் ஏன் உன்னை லவ் பண்ணுறேன் தெரியுமா? ஏன் தெரியல. அது என்னமோ நினைவலைகளை நீ விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு நான் என்னடா பண்றது? ஹாய் காஜியஸ், ஐ எம் கிரேசி அபவுட் யூ. புரியல? உன்னை நான் வெறுத்துமா லவ் பண்ணுறேன். so many disturbance. 1 minute please. ரத்தோ గొప్ప మగనే ఎంబులకిటే ఉండ్ర సిల్మిస్త కాట్రయ్యా. ஐயோ இதாண்டா நடந்துச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு? என் காதல் ரோஜா கரியிருச்சு. என்ன ஒரு கேவலமான ஃப்ளாஷ்பேக்கு. ஓகே மச்சான், நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? என்ன இந்த நிலைமைக்காக்குனவங்க அம்மாவே. என்ன ரிவெஞ்சா? ம் கசியக்காரு இல்லை மச்சான், இன்னைக்கு இந்த நிலைமைக்காக்குனவங்க அம்மாவை எத்தோன்னு செஞ்சாங்க மச்சான். அதுக்கு நீ தான் ஐடியா கொடுக்குறீங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி, அந்த பஜாரி மாவு சிங்காரியை நீ தான் உசார் பண்ணும். அதெல்லாம் விட்றாமாப்ல. காதலுங்கிறது ஒரு சுகமான வழி. அட் த சேம் டைம் அது சுடுகாட்டுக்கு போகிற வழி நீ யாருக்குமே தெரியாது. கோரானே டேய், நான் ஒரு காதல் மயக்கத்தில் இருக்கேன்டா. கொஞ்சம் மொக்க ஓடாம ஒரு ஐடியா சொல்லுங்களேன்டா. ஓகே மச்சான், ஐடியா தானே. நான் போய் சாப்பிட்டு ஐடியா வச்சுட்டு வரேன். ஓகே மச்சான், நான் போய் ஐடியா வச்சு வந்துடுறேன். சுத்தம். மச்சான் ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன ஐடியா வச்சு? பாட்டி காலத்து ஐடியா இருந்தாலும் பக்கா ஐடியா. அப்படியா? ஐயோ டெரரா இருக்கானே. ரம்யாய நமக. என்னை தேடி வந்த நோக்கம் என்ன? அது ஒன்றும் இல்லைங்க சாமி.
பைய லெவலில் சின்னதாக ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. அப்படியா? இவன் ஏன் மத கலவரத்தில் சிக்கின மங்கி மாதிரி இருக்கான்? மத கலவரம் இல்லை சாமி, இது ஒரு மதர் கலவரம். என்னடா ஒரு கமெண்ட் கொடுத்ததுக்கு இப்படி இருட்டிருச்சே? ஆமாண்டா மச்சான், அவன் ஏதோ மந்திரமோ தந்திரம் போட்டு இருட்டிட்டாண்டோ. ஆமாண்டா, செஞ்சாலும் செஞ்சிருப்பான்டா. மந்திரம் இல்லை தந்திரம் இல்லை, டைம் ஆயிடுச்சு, கரண்ட்டு கட்டு, நம்ம அடுத்த ஷாட் மேலே வச்சுக்கலாம். இங்கே கரண்ட் எதுவும் போகாது. உங்கள் பிரச்சனை எதுன்னு சொல்லவே இல்லையே. சாமி, அது என்ன நடந்துச்சுன்னா, சரிப்பா, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை சாமி, இவன் காதலுக்கு பிரச்சனையாக இருக்கிறதே அவங்க அம்மா தான். அதனால அவங்க அம்மாவை நீங்களே எப்படியா ஒழிச்சுக்கணும். சாமி, அவங்க அம்மா எப்படி ஒழிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பொண்ணு ஈஸியாக நான் உஷார் பண்ணிடுவேன். என்னடா சொல்கிறீங்க? ஆமாம், அதுக்கு நீங்கள் தான் அவங்க அம்மா எதாவது பண்ணுறீங்க. டேய், அவங்க அம்மாவை நான் என்னடா பண்ணுறது? சாமி, அவ சூனி வைக்கணும் சாமி. அதானே பார்த்தேன். நானே பயந்து போயிட்டேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, மாமியாருக்கு செய்கிற பாவம் மறு ஜென்மம் எடுத்தாலும் தீராதுரா. சரி தம்பி, நான் வேணா ஒன்று பண்ணுறேன். ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது, சொல்கிறேன் கேளு. மாமியாருக்கு பண்ணுறதுக்கு பதிலாக அவன் மகளுக்கு வசியம் பண்ணிட்டா என்ன? வசியம் மீன்ஸ் அல்வா மாதிரி ஃபிகரே தேடி வரும் பாரு. என்னடா? இந்த பாரு தம்பி, நான் தர விபூதியை அவன் மேலே கொண்டு போய் வீசு. அப்படி வீசிட்டுன்னு வையேன், உன்னை இந்த ஜென்மத்தில் யாராலையும் பிரிக்க முடியாதுடா. Kiss me, close your eyes, miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips and happiness in your eyes. Kiss me. கனவு கண்டதெல்லாம் போதும், இந்த விபூதி எப்படி? என்ன சாமி பண்ணுறது? இந்த விபூதியை கொண்டு போய் உன் காதலி மேலே வீசு. அப்படி வீசிட்டுனா நீ நினச்ச காரியம் கரெக்டாக நிறைவேறும். சத்தியமே சிவம். ஜெய் சாமி. சாமிகாரி. எங்கடா காணோம்? ஐயோ டேய், எங்கடா போனோம்? இருக்கட்டும், காடி ஸ்ட்ரேட். என்ன யாராவது இருக்காங்களா? டேய் மச்சான், உள்ள யாருமே இல்லடா. டேய் மச்சான், நீ போய் தைரியமா உள்ளே போய் ஊற்றிட்டு வா. போ. நீ வாடா. நான் இங்கே இருக்கேன், யாராவது வந்தால் பார்த்துக்கிறேன். போ. யாரையுமே காணோம், பூட்டிட்டு வெளியே போயிட்டாங்களோ? கரும்பு கம்மியாக வேறு கொடுத்துட்டா. இனி சிங்காரி எனக்கு தான். ஐயோ மச்சான், பக்கு பக்குன்னு இருக்குடா. எனக்கும் பக்கு பக்குன்னு தான்டா இருக்கு. மந்திரம்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? ஊதெல்லாம் ஊதிட்டேன். இனி அந்த சாமியார்களை தான்டா. சத்தியமே சிவமயம்.
டேய் மாப்பிள்ள முதல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போட்டுருக்கு. கொட்டாயிடுச்சுடா. யார் நானு? இது பார்த்துக்கலாம். நின்னுடா அழகெல்லாம் வாங்கிட்டீங்களா? இப்ப ஏன்ட்டேன்னு அட போங்கடா லொல்லா டார்லிங். டேய் நைட்டு என்னடா நடந்துச்சு? சொல்றாடா நடந்துச்சு. அது வந்து ஆன்ட்டி ஆக்சுவலி ஐ கேம் ஃபார் கண்ணே ஐ லவ் யூ. டேய் 2 பேருக்கு லவ் ஓடா. போறடா